அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது சனி பகவான் தற்பொழுது கும்பராசியில் வக்ர நிலையில் இருக்கின்றார். அவர் இன்னும் ஒரு சில நாட்களில், அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைய உள்ளார். இது மிகப்பெரிய ஜோதிட நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது. சனி வக்ர நிவர்த்தியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும். எனினும் ஒரு சில ராசிகளுக்கு இதனால் ஏகப்பட்ட நற்பலன்கள் கிடைக்கும். இவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும், மகிழ்ச்சிகரமான செய்திகளும் கிடைக்கும். அந்த வகையில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தியால் இவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது, நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு இவர்களுக்கு ஏற்படக்கூடிய பல முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மேஷராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வரும் நவம்பர் 15ஆம் தேதி கும்பராசியில் வக்ர நிவர்த்தி அடையும் சனி பகவான் சச ராஜயோகத்தை உருவாக போகிறார். ஜோதிடத்தில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ராசிகளில் சனி பகவான் முதன்மையான கிரகம். மந்தகாரகன் என்றும் அழைப்பார்கள். ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் தங்கி இருந்து மொத்தம் 7.5 ஆண்டுகள் ஒரு ராசிக்கு பாதிப்பை ஏற்படுத்துவார். இதில் சனி வக்ர பயிற்சி மற்றும் வக்ர நிவர்த்தி அடைவதும் இருக்கிறது. தற்பொழுது வக்ரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நவம்பர் 15ஆம் தேதி இரவு 7:51 மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தியால் இதுவரைக்கும் ஏற்ற இறக்கமான பலன்களை சந்தித்து வந்த நீங்கள் தற்பொழுது மிகப்பெரிய உயரத்தை தொடப்போகிறீர்கள். குறிப்பாக தொழிலில் புதிய வேலை வாய்ப்பில் புது முயற்சி ஏற்றமான பலன்களை அடைய போகிறீர்கள். மேஷ ராசிக்கு சனி பகவான் 10-11ஆம் வீட்டிற்கு அதிபதி லாபஸ்தானத்தில் வக்ரம் பெற்று வக்ர நிவர்த்தி அடைவதால் தொட்ட காரியங்கள் அனைத்தும் தொலகும். கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். பண வரவு தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். வம்பு வழக்குகள் முடிவுக்கு வரும். வீடு மனை வாங்கி மகிழ்வீர்கள். திருமணம் கைகூடும். குழந்தை பேறு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஏற்ற இறக்கமான காலகட்டம். பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள். அனைத்து வளங்களையும் லாப அதிபதி சனி பகவான் உங்களுக்கு வழங்கப் போகிறார். ஏற்கனவே மேஷராசியில் லக்னத்தில் ராகு அமர்ந்து கணவன் மனைவி பிறந்த நிலையில் தற்பொழுது 2ஆம் திருமணத்திற்கான வாய்ப்புகளும் கைகூடி வரப்போகிறது. ஒரு வேலையை முடிப்பதற்காக அடைந்து திரிந்த நீங்கள் தற்பொழுது அமர்ந்த இடத்திலிருந்து அந்த வேலையை சுலபமாக முடிக்கப் போகிறீர்கள். உங்கள் ராசிக்கு 10-11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. தொழில் மற்றும் லாபஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவான் இப்பொழுது லாபஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கப் போவது யோகம்தான். தொட்டது துலங்கும். தொழில் வளம் சிறக்கும். எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமான லாபம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறார். அந்த இடம் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுவதால் இதுவரை எவ்வளவு முயற்சி செய்து முடிவடையாத தொழில் தொடர்புகள், உத்தியோக முன்னேற்றங்கள் இப்பொழுது முடிவடைந்து சந்தோஷத்தை வழங்கும். கூட்டுத் தொழிலில் இருந்தது விலகி சுய தொழில் எடுத்த முயற்சியும் கைகூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதோடு 5-8 ஆகிய இடங்களையும் பார்க்கிறார். உடல் நலம், குடும்பம், புகழ், ஆரோக்கியம், பூர்வ புண்ணியம், பிள்ளைகள், பூர்வீக சொத்துக்கள், ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய பிரச்சனை போன்றவை எல்லாம் அறிந்து கொள்ளும் விதத்தில் சனி பகவான் பார்வை பதிவதால் அதற்கு உரிய பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஆரோக்கிய தொல்லைகள் வரதான் செல்லும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். செல்வாக்கு மேலோங்கும். இடமாற்றம் இனிமை தரும் விதத்தில் அமையப் போகிறது. சனியின் பார்வை 5இல் பதிவதால் பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி இருக்கிறது. பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் மற்றும் பெற்றோரின் மணி விழா, பவள விழா போன்ற விழாக்கள் நடைபெறுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. பாக பிரிவினை சுமூகமாக முடியும். சனியின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். இடமாற்றம், ஊர் மாற்றம் எதிர்பாராத விதத்தில் வந்து மனதை மகிழ்விக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ள முன் வருவீர்கள். வீண் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள். குடும்பத்தில் சலசலப்புகள் ஏற்படாமல் கலகலப்பாக இருக்க விட்டு கொடுத்து போவது நல்லது. உங்கள் ராசிநாதன் காலில் சனி உலா வருவதால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தும் சூழ்நிலை ஏற்படலாம். சகோதரர்களால் ஒரு சில இடையூறுகள் ஏற்பட்டு அகலும்.
தொழில் பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி பிரச்சனைகளை உண்டாக்கலாம். தைரியக்காரகன் செவ்வாய் உங்கள் ராசிநாதனாக இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் இருக்கிறது. இது போன்ற ஒரு சில காலகட்டங்களில் கொஞ்சம் மனக்கலக்கம் இருக்கலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அரங்கேறும். திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். திடீர் முன்னேற்றம் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தற்காலிக பணி நிரந்தர பணியாக மாறும். வர்த்தகம் சார்ந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வரன்கள் வாசல் தேடி வரும். விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். வருமானம் திருப்தியாக இருக்கும். வாழ்க்கை பாதையில் நல்ல மாற்றங்கள் வரும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். கொடுத்த கடன்கள் தானாக வந்து சேரும். நிலம் பூமி வாங்குவதில் முதலீடு செய்வீர்கள். எதிரிகள் விலகுவார்கள். நட்பால் நல்ல காரியங்கள் நடைபெறும். விருப்ப ஓய்வில் வெளிவந்தவர்கள் சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவார்கள். ரிஷபராசியில் குரு சஞ்சரிக்கும் பொழுது விரயத்திற்கு ஏற்ற லாபம் வந்து சேரும். வீடு மாற்றம் தொழில் மாற்றம் உருவாகலாம். மேலும் 15/11/2024 பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் உங்களின் பெயரில் இருந்த புகார் மனுக்கள் ஊழல் தேர்தல் வழக்குகள் அனைத்திலுமே சாதகமான தீர்ப்பு வரும். கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலும் நிவாரணம் கிடைக்க பெறுவீர்கள். வட்டிக்கு வட்டி கட்டி மீள முடியாமல் தவித்தவர்கள் நிம்மதி பெருமூச்சு விடும் நேரம் இது. தந்தையின் ஆரோக்கிய குறைவு உங்களை கவலையில் ஆழ்த்தலாம். திருமண தடை அகலும். விரும்பிய வரன் கைகூடும். கடந்த சில வருடங்களாக கோச்சார ராகு கேதுவினால் தடைப்பட்ட திருமணம் இப்பொழுது நடைபெறும். பொருத்தமான ஜாதகம் வந்து மகிழ்ச்சியை இரட்டிப்பாகும். முதல் திருமணத்தில் தோல்வியை சந்தித்தவர்களுக்கு அடுத்த இல்வாழ்க்கை நல்லதாக அமையும். இதுவரை ஏதாவது காரணம் கூறி திருமணத்தை தள்ளியவர் கூட இப்பொழுது திருமணத்திற்கு ஒத்துக்கொள்வார்கள். பெண்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம். உங்களிடம் விரோதமாக இருந்தவர்கள் கூட அன்பாக பேசுவார்கள். தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் இப்பொழுது லாபஸ்தானத்திலேயே சஞ்சாரிப்பது யோகம்தான். தொட்டது துலங்கும். தொழில் வளம் சிறக்கும். எதிர்பார்த்ததை காட்டிலும் வருமானம் அதிகமாக இருக்கும். லாபஸ்தானம் என்று சொல்லப்படுவதால் இதுவரை எவ்வளவு முயற்சி செய்து முடிவடையாத தொழில் தொடர்புகள் உத்தியோக முன்னேற்றங்கள் இப்பொழுது முடிவடைந்து சந்தோஷத்தை வழங்கும். கூட்டுத் தொழிலில் இருந்து விலகி சுய தொழில் செய்ய எடுத்த முயற்சியும் கைகூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும். உங்கள் ராசியை பார்ப்பதோடு 5, 8 ஆகிய இடங்களையும் பார்க்கிறார். உடல் நலம் குடும்பம் புகழ் ஆரோக்கியம் ஆயுள் விருத்தி ஆரோக்கியம் போன்றவற்றையெல்லாம் அறிந்து கொள்ளும் விதத்தில் சனி பகவான் பார்வை பதிவதால் அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஆரோக்கிய தொல்லை வரதான் செய்யும். சுப விரயங்கள் அதிகரிக்கலாம். செல்வாக்கு மேலோங்கும். இடமாற்றம் இனிமை தருவதாக இருக்கும். இடமாற்றம் ஊர் மாற்றம் எதிர்பாராத விதத்தில் வந்து மனதை மகிழ்விக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ள முன் வருவீர்கள். வீண் விரயம் ஏற்படாமல் இருக்க சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. குடும்பத்தில் சலசலப்புகள் ஏற்படாமல் இருக்க கலகலப்பாக இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்கள் ராசிநாதன் காலில் சனி உலா வருவதால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அரங்கேறும். திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். திடீர் முன்னேற்றம் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தற்காலிக பணி நிரந்தர பணியாக மாறும். வர்த்தகம் சார்ந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வரன்கள் வாசல் தேடி வரும். விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை பாதையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். கொடுத்த கடன்கள் தானாக வந்து சேரும். நிலம் பூமி வாங்குவதில் முதலீடு செய்வீர்கள். எதிரிகள் விலகுவார்கள். நட்பால் நல்ல காரியங்கள் நடைபெறும். விருப்ப ஓய்வில் வெளிவந்தவர்கள் சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழிலில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கடகராசியில் குரு சஞ்சரிக்கும் பொழுது தாய் வழி ஆதரவு கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அதிக உழைப்பும் அதற்கேற்ற வருமானமும் இருக்கிறது. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட சரிவை ஈடுகட்ட எடுத்த முயற்சியும் கைகூடும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு கேது வருவதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். முன்னோர்கள் கட்டி சிதிலமடைந்த கோவில்களை புதுப்பித்து மகிழ்ச்சி காண்பீர்கள். மேலும் பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவதோடு அருகம்புல் மாலை சூட்டி விநாயகரை வழிபடுவதும் சிறப்பு.
சிறப்பு வழிபாடாக சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் வழிபாடு காரிய வெற்றிக்கு கை கொடுக்கும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.